நம்மங்கட ஹோலுக்கு வந்து நிற்கிறோம். துறாப்பு அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது எஸ்கேட் தமிழ் வேர்ல்ட். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களோட யூடியூப் வீடியோவிலே ஒரு வித்தியாசமான வீடியோவாக இதாமே அப்போதைக்கு காரணம் என்ன சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒரு ஹோம் டூர் தான் போக போகிறோம். இது என்ன ஹோம் டூர்னு சொன்னால், ஒரு புது வீடு ஒன்று கட்டியிருக்காங்க எங்களுடைய யாழ்ப்பாணத்தில். இது எப்படின்னு சொன்னால் கேரளா ஸ்டைலான ஒரு வீடு. கேரளாவில் எப்படி ஒரு வீடு இருக்குமோ அதே ஸ்டைலில் இங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்காங்க. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடு எப்படின்னு சொன்னால், உண்மையாகவே பார்க்கவே ஒரு அழகாகவும் குறைந்த விலையில், அதாவது அந்த வீட்டை பார்க்கும்போது இந்த வீடு இவ்வளோ காசுக்குள்ளே தான் கட்டினதான்ன்றது ஒரு ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு வீடு ஒன்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, அந்த வீட்டை போய் பார்ப்போம். என்ன மாதிரி கட்டியிருக்கணும், எவ்வளோ செலவு இந்த வீட்டுக்கு ஆகிருக்குன்றதில் நம்ம பார்ப்போம். மறக்காமல் யாராவது புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. வாங்க போய் பார்க்கலாம். இதான் வீட்டு எஜமானி. படங்கள் எடுத்துകൊണ്ട് வீட்டுக்கு வந்துட்டோம். கோயிலில் இருந்து படங்கள் எடுத்துകൊണ്ട് அப்படி எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த லைனா நில்லும். துறாப்பு பிடிக்கலாம். அந்த வீடை கட்டி கொடுத்ததுக்காக முற்புற அழகு. இது ஹோல் முன்பக்கம். தூணுகள் எல்லாம் தூணுகளை பார்க்க ஒரு கோயிலில் இருக்கிற ஒரு தூணுகள் மாதிரி இருக்குது. பிரம்மாண்டமான இந்த கதவை பாருங்க, நல்லா பெரிய கதவு. ஹோலுக்கு வந்து நிற்கிறோம். உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. மேல் செட்டப்புகள் என்ன மாதிரி? இது ஜிப்சமோ? அப்போ என்ன போட்? MDF போட்டில் மிஷினால் கட் பண்ணதா? உண்மையாகவே நல்ல ஒரு இதாக இருக்குது, வடிவாக இருக்குது, பார்க்க செம்மையாக இருக்குது. இது ஃபுல்லாக ஜிப்சம் என்ன? ஜிப்சத்துலாம் செய்திருக்கு. நல்ல உண்மையாக ஒரு பெரிய ஹோல் என்ன. இதுதான் என்ட்ரன்ஸ். லைட்டிங்கள் எல்லாம் தரமாக இருக்குது, அந்த நல்ல டிசைனாக போட்டிருக்கிறீங்க. ஏசிக்கெல்லாம் செட் பண்ணியிருக்கா? ஏசிக்கெல்லாம் செட் பண்ணியிருக்குது. வேறு என்ன? இது ஃபுல்லாகவே, அதாவது வயரிங், லைட்டிங், பெயிண்டிங் எல்லாமே நீங்கள் தான் எடுத்து செய்து அப்படி ஃபுல்லாக செய்து விடுங்க. ஃபுல்லாக செய்கிறீங்க, ஓகே, நல்ல விஷயம். இந்த ஜன்னல்களை பாருங்கள், இதெல்லாம் இங்கே கொடுத்து ஜன்னல் அதெல்லாம் உங்களுக்கு ஆக்கள் இருக்கணும். இந்த மரவேலியெல்லாம் செய்து தரேன். நீங்கள் இந்த இதில் டிசைன்கள், அந்த சிற்பங்கள் செதுக்கிற மாதிரி என்றெல்லாம் செய்து கொடுப்பீங்க. இந்த கதவுகளுக்கு கொத்து வேலையெல்லாம் செய்து தருவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கிருஷ்ணர் ஏரியா கொஞ்சம் இதண்டபடியாக கிருஷ்ணர் சங்கு சக்கரம் இருக்குது. இதில் பெரியரில் சில பேர் அந்த கருங்கால் இதுகளும் பதிக்கிறது என்ன கதவில் ஒரு இதில் பார்த்துருக்கேன். இங்கே இல்லை, தனி பேமெண்ட்டாக வடிவாயா.
பெரிய அறைக்குள்ள வந்துருக்கோம். இது சாமி அறைன்னு சொல்லலாம். பெரிய இந்த வீட்டிலேயே இது கொஞ்சம் பெருசாக பெருசுனா எல்லா அறைகளையும் ஒரு அடி பெருசாக இருக்கலாம். இதற்கு அகலம் இந்த வீட்டுக்கு அகலம் தான் 10 அடிக்கு 11 அடி. 10க்கு 11 பெருசாக இது சிவரோட வீட் பண்ணாமல் செப்பரேட்டாக செய்து வச்சிருக்கிற சாமி மாடம். உண்மையாகவே நல்ல ஃபுல்லாகவே விழுந்துடும். நல்ல வேலைப்பாடு இருக்காங்க. மயிலெல்லாம் கேதி அஞ்சிடும் பாருங்க. நல்ல வழியாக மயிலெல்லாம் செய்து நல்ல வேலைப்பாடுகள். உண்மையாகவே நல்ல இப்படி செய்து வச்சா அந்த இடங்களும் மிச்சமாக முந்தி பிளாட்டுகள் இல்லை செய்யறது. இப்போ இதுகள் ஒரு நல்ல இது மேலே அதே மாதிரி தான் மேலே சீலிங் எடுக்குது. லெவல் சீட் எடுக்குது. அதுக்கு கூட ஜிப்சம். ஜிப்சம் இந்த டிசைன் வந்து ஜிப்சம். இதை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பிச்ச ஒரு 3-4 வீடு தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் இதை விசாரிக்க போனேன். அதாவது இந்த வீட்டுக்காரர்கள் என்ன யோகியம் அதே தாங்க சொன்னதை விட இன்னுமே பிரமாண்டமாக நல்லா செய்திருக்காருன்னு சொல்லி அவர் கடுமையாக கொண்டு எத்தனை வயது அவருக்கு? 29. சின்ன வயதுல 97. 29 வயது. சின்ன வயதுல தரமான நல்ல நெருப்பு அம்மையா இருக்கு. 3 வீடும் மற்ற 2 வீடும் பார்த்தா அதுக்கும் தரமாக இருக்கு. உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இதோட தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடு என்ன பேருக்கு டேட்டா இன்ஜினியரிங் இந்த ஃபோன் நம்பர் நான் கீழே போட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா தொடர்பு. ஏன்னா என்ன நீங்க சொன்னாலும் கோபிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கு புதுசு புதுசாக அப்படியே செய்து கொடுத்தாங்க. கோபிக்க மாட்டாங்க. தரமான வீடு. சரி, ஓகே. நாங்கள் மற்ற இதில் பார்ப்போம். ஆனால் இதை அந்த பெரிய அளவு நிறைய பார்ப்போம். இது 2வது நிலையம். இதை எதிராக பெரிய 2வது பெட்ரூமா. இதற்கு என்ன சைஸ் அளவு? இது 10க்கு 10. மேலே ஜிப்சம் மேலே பாருங்க. மேலே ஜிப்சம் ஜிப்சத்துக்கு மேலே லெவல் சீட் அடிச்சிருக்கோம். அந்த சீட் அடிச்சிருக்கோம். மேலே அடிச்சிருக்கோம். சீட் அடிக்கிறது அதுக்கு கீழே தான் ஜிப்சம். ஓகே. இதுஇந்த கதவு நிலைகள் எல்லாம் சரி சும்மா பதார்த்தம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஒரிஜினல் பித்தளையோ? பித்தளை மாதிரி இருக்குது. பித்தளை ஒரிஜினல் பித்தளை. கதை முழுக்க விளம்புலாம் இருக்கேன். அது பிரச்சனை இல்லை. அந்த விளம்பில போடுறது சில பேர் சொல்லுங்க தானே பெரிய வைக்க மாட்டேன்னா விளம்பில போடலாம். மற்றது எல்லாரும் பாவிக்கலாம். இப்போ இந்திய கட்டில் கூட அவங்க செய்ய மாட்டோம். பெரிய மட்டும்தான் விருப்ப கதை போடிக்கலாம். மற்ற அறையில் ஒன்றும் போட மாட்டோம். பாவம்னு சொல்லிக்கலாம். நாங்கள் இது 3வது அறை. இப்படியே அடுத்த 5வது பாத்ரூம் இருக்குது. கணக்கான செட்டப் அதில் 5வது நல்ல கிரீன் பண்ணல. இன்றைக்கு நாங்கள் குடிமுறை நடக்குது. அந்த வகையில் ஃபுல்லாக மாறுங்க. இங்கே போட்டாங்க 2 எண்ணம் வேறு வாழ சைடு வேறு மாதிரி நல்ல எனக்கு பிளாட் போடுறது நல்ல மேலே இல்லை இப்படி கூரை வேலை செய்து போடுறது நல்லது. வீட்டுக்காரர் சில பிளாட் போடுறது குறைவு இல்லை. போடுறது கொஞ்சம் குறைவு. ஓடுகள் அதுகளுக்கு மரங்கள் இது குளியல் அறையா? இது குளியல் அறை. என்ன இன்றைக்கு தான் குடிபூர் கீழே எடுக்கல. இரவிரவா வேலை நடக்கும். இரவிரவா செய்து கொண்டிருக்கிறபடியா ஃபுல்லாக முடியல. நிறைய வேலையில் இருக்குது ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. இது கண்ணாடி. இதை இப்படி ஃபிட் பண்ணி அதே ஒட்டி விட விழாத மாதிரி ஒட்டி இருக்கு. இப்படியே போனால் நாங்கள் அடுத்த கிச்சனை போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இது அடுத்ததாக அப்படியே நாங்கள் கிச்சனுக்கு போவோம். கொஞ்சம் இதாக இருக்கும். என்னென்னு சொன்னால் காரணம் இப்போ தான் இந்த குடிபூரல் இன்றைக்கு தான் நடந்தது. அதால் இந்த இலையால் அதுகள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இதுகளெல்லாம் என்ன இது சட்டை போட்டு எல்லாமே சட்டல் போட்டா நம்ப வந்தாங்க. கிரினெட் கல்லோ கிரினெட் கல்லா அடுப்போலெல்லாம் உங்களோட கான்ட்ராக்டா இல்லை எல்லாம் உங்களோட தான்? ஃப்ரை என்ன கிச்சனை பார்க்க வேறு ஒரு கணக்கான ஒரு சின்ன கிச்சன். ஆனால் ஃபுல் செட்டப் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க. ஃபுல்லாக பழக இல்லைண்ணே. இதுகளெல்லாம் நல்ல
இதுகள் சட்டி பானைகள் இதுகள் கத்தியல் வைக்கிற மாதிரி என்ன இதுகள் மாவடுகள் கிச்சனு கரகரப்பாக தான் இருக்கணும் என்ன வலுவலுப்பாக போட்டால் கொஞ்சம் பிரச்சனை உண்மையாகவே நல்ல மாவல் செலெக்ஷன் இதெல்லாம் வீட்டுக்கார செலக்ட் பண்ணி தந்தவ நல்ல ஒரு வேலைப்பாடும் இங்கே பார்க்கவே ஆசையாக இருக்குது வீட்டை இது பார்த்தா தெரியும் இது ஒரு பெரிய அறை இது சின்ன அறை இந்த அறையை நீங்கள் ஓப்பன் பண்ணி பூட்டியிருக்கோம் சரி இது ஒரு சின்ன அறை இதே மாதிரி தான் சும்மா நோமலாக இருக்குது இது அடுத்ததான் நாங்கள் பார்த்தார இதே மாதிரி தான் எல்லாரையும் ஒரே அளவுலாம் இருக்கு என்ன 3 அறை நல்லா பார்த்தோம் சாப்பிட போய் நம்ம எல்லாரும் முதலாவது சபை போகுது சக்தி வாழையில் கொடுத்து கொண்டிருக்கிற